பல மாதங்கள் பல வருடங்கள் உடல் நலத்திற்காக நீங்கள் மருந்து லேகியம் உட்கொள்பவரா? பைபிள் சொல்லிவிட்டு வாருங்கள். சித்தர்களின் பரிபூர்ண ஆசீர்வாதத்தால் சிதம்பர ரகசியம் மூலம் மருந்தில்லாமல் ஒரே ஒரு பொருளில் எல்லா வியாதிகளையும் நிரந்தரமாக குணமாக்கி வரும் ஜோதி சத்குரு சித்த யோகி நானோ விஞ்ஞானி திரு விஜயகுமார் அவர்கள் நான் சித்தன் என்பதை நிரூபிக்க வந்துள்ளார். சிதம்பர ரகசியத்தை பயன்படுத்தி இருதய நோய், சோரியாசிஸ், மூல நோய், சர்க்கரை வியாதி, பித்தக்கல், சிறுநீரக கல் கரைக்க, நரம்பு தளர்ச்சி, ஆண்மை குறைவு, தோல் வியாதிகள், மஞ்சள் காமாலை, மருந்தில்லாமல் ஒரே பொருளில் சகல வியாதிகளையும் சிதம்பர ரகசியத்தின் மூலம் நிரந்தரமாக குணமாக்கி வருகிறார். ஜோதி சத்குரு சித்த யோகி நானோ விஞ்ஞானி விஜயகுமார், ராமலிங்க நகர், பழைய சூரமங்கலம், சேலம். நாமக்கல் கிளை ராமஜெயம் பில்டிங், டாக்டர் சங்கரன் ரோட், ஸ்டேட் பேங்க் எதிரில், நாமக்கல். பல மாதங்கள் பல வருடங்கள் உடல் நலத்திற்காக நீங்கள் மருந்து லேகியம் உட்கொள்பவரா? பைபிள் சொல்லிவிட்டு வாருங்கள். சித்தர்களின் பரிபூர்ண ஆசீர்வாதத்தால் சிதம்பர ரகசியம் மூலம் மருந்தில்லாமல் ஒரே ஒரு பொருளில் எல்லா வியாதிகளையும் நிரந்தரமாக குணமாக்கி வரும் ஜோதி சத்குரு சித்த யோகி நானோ விஞ்ஞானி திரு விஜயகுமார் அவர்கள் நான் சித்தன் என்பதை நிரூபிக்க வந்துள்ளார். சிதம்பர ரகசியத்தை பயன்படுத்தி இருதய நோய், சோரியாசிஸ், மூல நோய், சர்க்கரை வியாதி, பித்தக்கல், சிறுநீரக கல் கரைக்க, நரம்பு தளர்ச்சி, ஆண்மை குறைவு, தோல் வியாதிகள், மஞ்சள் காமாலை, மருந்தில்லாமல் ஒரே பொருளில் சகல வியாதிகளையும் சிதம்பர ரகசியத்தின் மூலம் நிரந்தரமாக குணமாக்கி வருகிறார். ஜோதி சத்குரு சித்த யோகி நானோ விஞ்ஞானி விஜயகுமார், ராமலிங்க நகர், பழைய சூரமங்கலம், சேலம். நாமக்கல் கிளை ராமஜெயம் பில்டிங், டாக்டர் சங்கரன் ரோட், ஸ்டேட் பேங்க் எதிரில், நாமக்கல். வணக்கம் நேயர்களே. நம்ம நீண்ட நாளா நம்மளோட நிகழ்ச்சியில வந்துட்டு பல்வேறு விதமான வியாதிகளுக்கு எப்படி மருந்தோ இல்ல மூலிகையோ இல்லாம யோகிக் சயின்ஸ் அப்படிங்கிற சப்ஜெக்ட வச்சு எப்படி ஃபுல்லா கியூர் பண்றதுங்கிறத நம்ம நீண்ட நாளா நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு இந்த எபிசோட்ல நம்ம பார்க்க போற வியாதி என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த உலகத்தையே அச்சுறுத்தி கொண்டிருக்கின்ற மிக மிக ஒரு கொடியமான வியாதி அப்படின்னு சொல்லி பார்த்தோமா எய்ட்ஸ் அப்படிங்கிறது தான். இந்த எய்ட்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு உலக அளவுல எல்லா ஆர்கனைசேஷன் லெவல்ல இல்ல எல்லா வகையான தெரப்பி லெவல்ல என்ன கிளைம் பண்றாங்க கேட்டீங்கன்னா, இதுக்கு வந்து மருந்து கிடையாது, இது வந்து குணப்படுத்த முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே கிளைம் பண்ணிருக்காங்க. ஆனா நம்மளோட யோகிக் சயின்ஸ் சப்ஜெக்ட் வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா, நம்ம பல்வேறு வாரமா பார்த்துட்டு வந்திருக்கோம். இந்த யோகிக் சயின்ஸ்ங்கிறது கிட்டத்தட்ட 16 lakhs to 20 lakhs of years வந்து கிராஸ் பண்ண ஒரு சப்ஜெக்ட். சோ அப்பேற்பட்ட ஒரு சப்ஜெக்ட்ல இருந்து நம்ம வந்து ரொம்ப டீப்பா அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது whether a virus can be killed அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வைரஸை சாகடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நிச்சயமா முடியும் அப்படிங்கிற ஆன்சர் அதுல இருந்தது. சோ அந்த ஆன்சர் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப டீடைலா ஆராய்ச்சி பண்ணி நம்ம சரி ஒரு 10 பேஷண்ட்ஸ் செலக்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் வில் கேரி அவுட் ட்ரையல் அப்படின்னு சொல்லி நம்ம ட்ரையல் பண்ணோம். ட்ரையல் பண்ண ஃபீட்பேக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வி ரீச்ட் 80 to 90% சக்சஸ். சோ அதை வந்து எப்படி நம்ம அடைஞ்சோம் அப்படிங்கறத இப்போ இந்த HIV பாசிட்டிவ் பத்தியான ரொம்ப டீடைலா நான் இந்த நிகழ்ச்சியில நான் சொல்ல போறேன். நான் இப்ப இந்த HIV பாசிட்டிவ் வைரஸ் அப்படிங்கறதுல டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ்ல பத்தி நம்ம பேச போறோம். இப்போ அருணகிரிநாதர் பாடல்ல ஏற்கனவே நம்ம சொல்லிருக்கோம், நம்ம ஸ்பெர்ம் அண்ட் ஓவம் அப்படிங்கறது தான் யோகிக் சயின்ஸோட மெயின் மெட்டீரியல். ஸ்பெர்ம் அண்ட் ஓவம் தான் பாத்தீங்கன்னா யோகிக் சயின்ஸோட மெயின் மெட்டீரியல். அப்போ அந்த ஸ்பெர்ம் அண்ட் ஓவம் அப்படிங்கறது வந்து நம்ம எந்த அளவுக்கு ப்ராசஸ் பண்ண போறோம் ஒண்ணு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நான், உடம்புக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அபார்ட் ஃப்ரம் ஸ்பெர்ம் அண்ட் ஓவம் இம்மார்டல் ஃப்ளூயிட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நெக்டார் அப்படின்னு இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் மெர்க்குரி அப்படின்னு ஒண்ணு இருக்குன்னு சொல்லிட்டு. சோ மெர்க்குரி, இம்மார்டல் ஃப்ளூயிட், நெக்டார், ஸ்பெர்ம் அண்ட் ஓவம், விந்து நாதம், தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா விந்து நாதம் ரசம்
செய்நீர், அமிர்தம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த 5 பொருளுடைய ஒரு மிக்சர் ஒரு கரெக்ட் ரேஷியோல நம்ம வந்து கொண்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த HIV வைரஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா சாகிறத ஒரு 30 டேஸ்லயே ஒரு மிகப்பெரிய அளவுல சாகிறத நம்ம கண்கூடா பார்க்க முடியும். இது எப்படி பண்ணிருக்கோம் அப்படிங்கறத ஒரு பேஷண்டோட நேம் மட்டும் நான் சொல்லாம அவருடைய கேஸ் அனாலிசிஸ் வந்து நம்ம இப்ப பார்க்க போறோம். இந்த கேஸ் அனாலிசிஸ் நம்ம இப்ப எப்படி பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, CD4 ஸ்டார்டிங் ஃப்ரம் CD4 கவுண்டிங் டெஸ்ட்ல இருந்து CD8 கவுண்டிங் டெஸ்ட்ல இருந்து எப்படி எல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு. சோ பேஷண்டோட ஸ்டார்டிங், அதாவது ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ற டேட் வந்து நம்ம எந்த டேட்ல ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா 28 அக்டோபர் 2009, 28 அக்டோபர் 2009 பேஷண்ட்டுக்கு நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். அவருடைய பேர் வந்து நம்ம லைவ் ஷோங்கிறனால நம்ம என்ன பண்ண போறது இல்லைன்னு கேட்டீங்கன்னா பேர் சொல்ல போறது இல்ல. பட் நேரடியா யார் வந்தாலும் இதோட ப்ரூஃப்ஸ் வந்து எல்லாமே உங்களுக்கு காட்ட முடியும். ஸோ CD4 பிளஸ் T ஹெல்பர் செல்ஸ், ஸோ அதோட வேல்யூ எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லி 19.40 அவர் வரும்போது, அதே மாதிரி CD8 பிளஸ் T சப்ரஸர் செல்ஸோட பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா 76.97 இருக்கு. அப்புறம் CD8 ஓட டோட்டல் செல் கவுண்ட் பாத்தீங்கன்னா 722 இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அப்சல்யூட் லிம்போசைட் கவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா 1100 இருக்கு. அப்புறம் டோட்டல் லீகோசைட்ஸ் கவுண்ட் பாத்தீங்கன்னா 4900 இருக்கு. அப்புறம் CD4 CD8 ரேஷியோ பாத்தீங்கன்னா 0.25. இதுதான் அவர் வந்து பாத்தீங்கன்னா வரும்போது இருக்கக்கூடிய கண்டிஷன், அவருடைய ஹெல்த் கண்டிஷன். அதே HIV பாசிட்டிவ் பேஷண்ட் நம்முடைய சித்தா யோகிக் சயின்ஸ் அப்படிங்கிற முறையில ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்த எந்த ஒரு மருந்து மூலிகையும் இல்லாமல், மணி மேலே நம்ம பல்வேறு வாரமா நம்ம இந்த சப்ஜெக்ட் பார்த்துட்டு இருக்கிறோம், எந்த ஒரு மருந்து மூலிகையும் இல்லாமல் யோகிக் சயின்ஸ் அப்படிங்கறது நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ராமர் காலத்துல ராமர் வந்து என்ன பண்ணிருக்காருன்னு கேட்டீங்கன்னா பரதனுக்கு அந்த சப்ஜெக்ட காமிச்சிருக்காருன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நான். சோ அவருடைய சப்ஜெக்ட் தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். சோ அந்த சப்ஜெக்ட் பிரகாரம் இந்த லேட்டஸ்ட் ரிப்போர்ட் 28 அக்டோபருக்கு அப்புறம் நம்ம எடுத்ததுல வந்து பாத்தீங்கன்னா 17 நவம்பர் 2009. சோ இதுல எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா CD4 பிளஸ் T ஹெல்பர் செல்ஸோட பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா 26.15. சோ 26.15 அப்படிங்கும் போது அந்த இதுல எவ்வளவு இருந்தது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 28 அக்டோபர்ல பாத்தீங்கன்னா 19.40. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கம்பாரிஷன் டேபிள்ஸ் மாதிரி நாங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளோட நிகழ்ச்சியில உங்களுக்கு கூடயே வரும் ஒரு கம்பாரிஷன் டேபிள்ஸ் மாதிரி. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா CD8 பிளஸ் T சப்ரஸர் செல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70.11 which is previously 76.97. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா CD8 செல் கவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா previously 722 இருந்தது, இப்ப 1051 ஆயிருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா லிம்போசைட் கவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா 1100 இருந்தது, இப்போ 2000 ஆயிருக்கு. லீகோசைட்ஸ் கவுண்ட் பாத்தீங்கன்னா 4900 இருந்தது, 5700 ஆயிருக்கு. சோ டியூரேஷன் வந்து பாத்தீங்கன்னா 28 அக்டோபர் அப்படிங்கும்போது 31 அக்டோபர் வரைக்கும் இருந்திருக்கு. சோ இது ஆல்மோஸ்ட் 3 days பிளஸ் 17. சோ 20 daysல CD4 கவுண்ட்டும் CD4 CD8 ரேஷியோவும் அதே மாதிரி லிம்போசைட்ஸ் லீகோசைட்ஸோட கவுண்ட்டும் இன்க்ரீஸ் பண்ணாதான் இன்னைக்கு வரைக்கும் வேர்ல்டு லெவல்லே பாத்தீங்கன்னா சரித்திரம் கிடையாது.